ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்முடைய சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இந்த விஷயத்த நிறைய ஊடகங்கள் பெருசாக கண்டுக்கல. ஏன் இதை நம்ம பேசணும் அப்படின்ட்டு வேணும்னே அதை கடந்துலாம் போயிட்டாங்க. ஆனால் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரூர் துயர சம்பவம் நடைபெற்றதில்லை. இதில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்பில் உயிரிழந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயும், பாதிப்படைந்த காயமடைந்த குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாயும், பாதிப்படைந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய், அதாவது அரசாங்கத்தை விட டபுள் மடங்கு அவர் அறிவிச்சிருக்காரு. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியா தமிழக சிக்கலகத்திலிருந்து ஒருத்தர் தன்னிச்சையாக அந்த பாதிப்படைந்த 41 குடும்பங்களுக்கும் மாசம் 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் ஆயுள் முழுக்க காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டமாகட்டும், அந்த இருந்தாங்களா அவங்களுடைய வாரிசுகளுக்கு முழு கல்வி செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் அறிவிச்சிருந்தார். சமீபத்தில் தான் நான் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கு. என்ன யாரா அப்படி அவங்க பார்த்தோங்கன்னா, அவர் பேர் தான் மரிய வில்சன், அதாவது ஜேபிஆர் தொழில்நுட்ப அந்த கல்வி நிறுவனத்தோட தலைவர். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு சில பேருக்கு கேட்கலாம், அதாவது இதுல என்னப்பா பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கு, அவர் கோடி கோடியே பணத்தை வச்சிருக்காரு, இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, அந்த பேர் புகழ் வாங்கணுக்காண்டி எல்லாம் செலவு பண்ணாரு அப்படின்ட்டு. நான் என்ன கேட்பேன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் அதை செலவு பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். நான் கேட்கிறேன், இங்க உள்ள திராவிட கட்சிகள் ஒரு வட்ட செயலாளர் வரைக்கும் அந்த கட்சியில் உள்ளவங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி பெரிய பாதிப்பு இது ஒரு மாதிரி 41 பாதிப்புகள் எங்கேயுமே நடந்து கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க கட்சி அப்ப எது நடந்தாலும் சரி, இப்படிலாம் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மனசு அவங்களுக்கு வந்திருக்காது. இதுவரைக்கும் யாருமே பெருசு பண்ணல. இப்போ அரசாங்கமே பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில எந்த ஒரு இதுவுமே பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்போ அவங்க அரசாங்கம் ஆளுங்கட்சி இருக்க போய் தான் அது மக்களுடைய வரி பண்ணுவாங்க. அதனால எடுத்து அவங்க 10 லட்சம் அறிவிக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய தவறு எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ அவங்க நம்மளை யாராவது கேள்வி வைப்பாங்க தெரிஞ்சா அந்த இடத்துல டக்குன்னு தூக்கி வாயை முடுறாக்கான்னு டக்குன்னு அறிவிச்சிருவாங்க. நீங்க நல்லா பார்த்துருக்கீங்க, கள்ளச்சாராயத்தில் பார்த்தீங்கன்னா குடிச்சாங்க, அவங்களுக்கு உடனே 10 லட்சம் அறிவிப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அவ்வளோ கூட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது தானோய்த்தனமாக திமிர் எடுத்து போய் மக்கள் குடும்பம் எதையை பத்தி கவலைப்படாம அவங்க குடிச்சு சீரழிச்சுட்டாங்க. அது அரசாங்கம் தான் பொறுப்பேற்று உடனே அறிவிக்குது. ஆனா அது ஏர் ஷோ நடக்குது இல்லை. ஏர் ஷோல பார்க்க மக்கள் வந்தாங்க. இவங்க கவர்மெண்ட் நடத்துகிற நிகழ்ச்சியை பார்க்க வந்த மக்கள் இறந்து போனதுக்கு 5 லட்சம் தான் அறிவிச்சிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படியே அந்த அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா எதுக்கு எப்படியும் பார்த்து தங்க மேலே யார் குச்சிட்டாட்டிடுவாங்களோ அப்படின்னு இது பண்ணி அவங்க அறிவிக்காங்க. அதே மாதிரி இப்போ தளபதி விஜய் அவர்கள் இந்த 10 லட்சம் அறிவிச்சிருக்காருன்னா அதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்காரு. அவர் காரணம் இல்லாத இருந்தாலும் அவரை பார்க்க வந்த மக்கள், ஸோ அவருக்கு அந்த நம்ம கட்சி நடத்தின ஒரு ஃபங்க்ஷன் அவரை பார்க்க வந்த மக்கள்ங்கிறதுனால அவர் அது கடமைப்பட்டிருக்காரு. அவர் பண்றதுல பெரிய ஒரு ஆச்சரியம் கிடையாது. அரசாங்கத்தோட டபுள் மடங்கா பண்றாரு. நல்லா புரிஞ்சு தனியா இருந்தாலும். ஆனா இவருக்கு அப்படி ஒரு பெருசா எந்த தேவையும் கிடையாது இல்ல. இப்போ அவர் கட்சியில சேர்ந்திருக்காரு, கட்சியில இவர் இதை பண்ணாட்டாலுமே அங்க பதவி கொடுக்கப்படும். அவர் ஒன்றுக்கு பொறுப்பு கொடுக்காமலாம் கட்சி இருக்க முடியாது. இப்ப பெரிய பொறுப்பு இல்லை, இருந்தாலும் அவர் பண்றதுக்கு அவருக்கு ஒரு மனசு வருது இல்லை, நம்ம இதை எடுத்து பண்ணுவோம், அந்த மக்களுக்கு பண்ணுவோங்கிற எண்ணம், அதை நான் பாட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது என்ன பொறுத்த என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க விளம்பரத்துக்காக பண்றாங்களோ அரசியலுக்காக பண்றாங்க அதெல்லாம் எனக்கு கிடையாது. எதை பண்ணாலும் ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அதை வெகுவா பாட்டுன்னு நினைப்பேன். அந்த வகையில நான் மரிய வில்சன் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கும்னு நினைக்கிறேன். இதை அவங்க பின்னாடி அரசியலுக்காக யூஸ் பண்ணா எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க. இப்போ ஒரு கட்சிகள்லாம் ஆரம்பத்துல அரசியலுக்கு அரசியல லாபம் அடைஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு பண்றது எவ்வளவோ நாடகம் நடத்துறாங்க. தேர்தல் சமயம் வரும்போது பாருங்க, நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் இலவசம் பண்றோம். அப்படி பார்த்தா இங்க எந்த ஒரு லாபத்தையுமே அடையல. இவங்க கட்சி இப்பதான் ஆரம்பிச்சு 1 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஏகப்பட்ட பிரச்சனை சமாளிச்சிருக்க. இவங்க அரசியல் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த விஷயத்த அவங்க சொல்றாங்கல்ல, அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன தைரியம், ஒரு மனசு வரணும். நீங்க திராவிட கட்சிகள்லாம் மாறி மாறி இத்தனை வட்டாங்களா மாறி மாறி ஆட்சி ஆண்டிருக்கீங்க, கொடி கொடி சம்பாதிச்சிருக்கீங்க, இந்த மக்களை ஏமாத்தி நிறைய கொள்ளி அடிச்சு பணம் சேர்த்து நீங்க பண்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா புதுசா ஒருத்தவங்க வர்றவங்க எந்த ஒரு ஆதாயத்தையுமே இந்த மக்கள்கிட்ட அவங்க வாங்கல. இந்த ஒரு பதவி கட்சியில நின்று எலெக்ஷன் நின்று எதுவுமே பெரிய பதவிகள் பொறுப்புல வாங்கி எதுவுமே பண்ண அனுபவிக்கல. ஸோ ஆனாலும் அதுக்கு முன்னாடி அவங்க போய் வாழ்ற இப்படி செய்யணுங்கிற மனசு வரும்போது நான் சொல்ற விஷயம் நல்ல நுட்பமா நீங்க கவனிக்கணும். விஜய் அவர்கள் பண்றதும் அரசாங்கம் பண்றதும் 2 பேரும் கடையப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள் பாதிப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையாக அவங்க காரணம் அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த மரியவல்சனுங்கிறவர், ஸோ அதனாலதான் எனக்கு இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு. ஆனா பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தோணுச்சு, நீங்க பாட்டுன்னு நினைச்சீங்களோ நம்முடைய கமெண்ட்ல அவருக்கு ஒரு பாடத்தை தெரிவிங்க. ஓகேவா? ஏன்னா இப்ப ஏன் இந்த ஊடகங்கள் இதெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அது விஜய் கட்சியில இருக்காருல்ல அவரு. இப்ப இதே அவர் வேற ஒரு கட்சியில இருந்தாலோ இல்லை வெளியில இருந்தாலோ உடனே அவர் தூக்கி பிடிச்சி ஊடகங்கள் பெருசா காட்டிருக்கோம். அவரை பாத்தீங்கன்னா மரிய வில்சன் இப்படி உதவி பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. இப்போ அவர் விஜய் கட்சியில இருக்கனால அது பெருசாவே காட்டல. நீங்க பாருங்க, எந்த ஊடகத்திலாவது இது ஒரு பெரிய நியூஸா கூட சொல்லலாங்க. இவர் அறிவிச்சிருக்காரு சோசியல் மீடியாவில் மட்டும் நம்ம பசங்க மட்டும் இது பரப்பிட்டே இருக்காங்க தவிர மற்றபடி இந்த ஊடகங்கள் இதை ஒரு நியூஸா கூட கொண்டு போய் சேர்க்கல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் அறிவிச்சிருக்காரு. சில ஊடகங்கள் ஏதோ ஒரு சில படம் பெருசா அதை பார்த்தீங்கன்னா யாரும் பேசும் பொருளா கூட ஆக்கல. ஆனா இதை எனக்கு பேசணும்னு தோணுச்சு.
எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாதம் 5000 ரூபா நான் கொடுக்குன்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் முழுக்க ஆயுள் காப்பீடு திட்டம் அவங்க குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் அது வந்து அவங்க அப்படியே தத்தெடுக்கிற மாதிரி இது வந்து. ஸோ இதனால் இதை வந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு இதை பற்றி அவரை பாராட்டணும்னு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி மெனக்கு அதுக்காகவே நான் இந்த வீடியோ போட நினச்சேன். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தப்பில் அதாவது இப்போ நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சி, அங்கீகரிக்கப்படலை அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு நியூஸை பரப்பிட்டே இருக்கானுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் வச்சு கரூர் விஷயத்தை வச்சு அவங்க கட்சியை ஒழிச்சிடணும் அப்படின்னு வச்சுட்டு திமுக பயங்கரமாக வேலை பண்ணுறாங்கல்ல. அதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அவங்களுடைய கட்சியோட உரிமத்தை ரத்து பண்ணணும், அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கான். அதாவது தேவக வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல அப்படின்ட்டு. ஸோ இதை தான் இப்போ வந்து இந்த ஊடகங்கள்லாம் பயங்கரம் முட்டி பரப்பிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு கேட்டிங்கன்னா, ஏண்டா வெட்டைகளா அது இன்னும் தேர்தலே நிற்கலை, தேர்தலில் இன்னும் குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகள் இதெல்லாம் வாங்கினாதான் நீங்கள் அதை பற்றி பேசணும். இப்போது ஒன்லி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அது ரிஜிஸ்டரான பார்ட்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவங்க உட்காந்துக்கிட்டு இது ஒரு விஷயத்தை எடுத்து என்ன இந்த அறிவுரை இல்லாமல் இதை வச்சுட்டு பயங்கரமாக அதாவது தேர்தல் நேரத்தில் அங்கீகரிக்கப்படுறேன்னு ஏன்னா யாருங்க இவங்க வந்து அப்பீல் பண்ணோன்னா தேர்தல் நேரத்தில் வந்து சொல்லிட்டாங்க உயர்நீதிமன்றத்தில். அது இன்னுமே நாங்கள் அங்கீகரிக்கப்படலன்னு அவங்க தான் இங்கே அங்கீகரிக்கப்படலையே, ஒன்லி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தானே. அதுக்குள்ளே வந்து இவங்க ஒப்பாரி சத்தம் பயங்கரமாக வச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அதை பார்க்கணும்னா அதாவது எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் போதும் உடனே அதை வச்சுக்கிட்டு பயங்கரமாக புதாரமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு வேலை பார்க்குற இந்த எச்ச ஊடகங்கள்லாம் விஜய் செய்கிறது ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டாங்களோ அதை பற்றி வாயே திறக்காது. ஸோ அதனால் ஏன்டா உங்களுக்கு இந்த ஒரு ஊடகம்னா எல்லாருக்கும் கரெக்டாக ஒரு நேர்மை நியாயம்னு ஒன்று இருக்குங்கள. அது இவங்களுக்கு சார்பாக தான் நான் பேசுவோம், இவங்களுக்கு எதிர்ப்பாக தான் பேசணும்னா அப்போ என்னடா நீங்கள் ஊடகம் தர்மம் மட்டும் இல்லையே. இதைத்தாங்க நாக்கப்படுறோம்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஹெவி ரெயின் நான் இப்போ இருக்கிறதுல வந்துன்னா உங்களுக்கே சவுண்டு நம்ம நார்மலாகவே நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சவுண்டு பயங்கர ஒரு இஷ்யூ கிட்டே இருக்கும், இறச்ச சைடில் கேட்டே இருக்கும். இப்போ ரெயின் வந்து ஹெவியாக அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ பார்க்கேன்.